Hi all, welcome back to The Explores. ஸோ நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் பழனியில் தான் இருக்கோம். ஸோ பழனியில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் நக்ஷத்ராவில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வாங்க சின்ன ஒரு ஹோம் டூர் மாதிரி ரூம் டூர் பார்த்துடலாமா? ஸோ என்டர் ஆனே பார்த்தீங்கன்னா 2 சேர் இருக்குங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட், அதில் ஒரு மீடியம் சைஸ் எல்இடி டிவி இருக்குது. ஸோ யூஸ்வலாக எப்போ இருக்கிற மாதிரி கெட்டில் இருக்குது. அப்புறம் சார்ஜர் பின் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது. வாட்டர் பாட்டில்ஸ், கிளாஸ், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், மில்க் பவுடர், சுகர். இது ஒரு பெரிய கபோர்ட் கொடுத்துருக்காங்க. ஆங்கர் மாட்டியிருக்காங்க. இங்கே ஒரு சேஃப்டி லாக்கர் ஒன்று இருக்குது, வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு சின்ன ட்ராயர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு லாங் சைஸ் மிரர் சூப்பர்பாக இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம், நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம், ரொம்பவே நீட் அண்ட் ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ முக்கியமான ஒரு வியூ உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ எங்களோட ரூம்லேருந்து ஒரு வியூ பாயிண்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அருள்மிகு தண்டாயுதபாணி அவரோட கோயிலோட மழை தெரியுது பாருங்கள். எக்ஸாக்டாக எங்கள் ரூம்லேருந்து கோயில் பார்க்கலாம் பாருங்கள். அப்படியே பாருங்கள், விஞ்ச் போயிட்டுருக்கு பாருங்கள். மேலே தெரியுதான்னு எனக்கு தெரியல. செம்ம வியூங்க எங்கள் ரூம்லேருந்து. நான் வந்ததுலேருந்து இந்த வியூவை தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போது பழனி கோயிலுக்கு வந்திருக்கோம். நக்ஷத்ராவில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவீன் சைஸ் பெட். இதாவது ஆக்சுவலி நாங்கள் ஃபேமிலி ரூம் புக் பண்ணியிருக்கோம். ஸோ குவீன் சைஸ் பெட் பார்த்திங்கன்னா 2 பக்கமே இருக்குது. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா வாலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ், அதாவது அழகான ஃப்ளவர்ஸோட பெயிண்டிங் போட்டு ஃப்ரேம்ஸ் மாட்டியிருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த ரூம், ஃபேமிலி ரூம் ரொம்ப அஃபோர்டபுளாக, ரொம்ப சூப்பராக இருக்குது. யாராவது பழனிக்கு வந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்களுமே ஹோட்டல் நக்ஷத்ரா ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலி 100% நாங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. எங்களுக்கு ரூம் ஏசி இருக்குது, 2 ஃபேன் இருக்குது. நாங்கள் இருக்கிறது ஃபேமிலி ரூம் சொல்லிடுறேன். ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களுமே செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரூம் டூர் பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா அவுட்டர் வியூ ஆஃப் ஹோட்டல் நக்ஷத்ரா. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் வியூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ் இருக்கு, லிஃப்ட் இருக்கு, கார் பார்க்கிங்கும் ஆம்பிள் ஸ்பேசஸ் இருக்கு. அப்படியே நீங்கள் வெளியே ரைட் டர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் மழை தெரியும். ஸோ அப்படியே மலைக்கு ஆப்போசிட்ல தான் நக்ஷத்ரா ஹோட்டல் இருக்கு. நாங்கள் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் தேர்ஸ்டே போயிருந்தோம். தேர்ஸ்டே போயிட்டு நாங்கள் அங்கே ரீச் ஆகிறதுக்கே ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் ஒரு தடவை கோயிலுக்கு விசிட் பண்ணியிருந்தோம். அப்புறம் திருப்பி ஃப்ரைடே மார்னிங்குமே நாங்கள் விசிட் பண்ணோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் உள்ள இன்டீரியர்ஸ் ரொம்ப சூப்பராக, சிம்பிளாக, எலிகெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அப்படியே எங்களுக்கு பிடிச்ச இடத்துல நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இந்த ஹேங்கிங் லைட்ஸ் ரொம்பவே லக்ஸூரியஸாக பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்ததுனால அதையுமே நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் ரூம் அலோகேட் ஆயிருந்தது. ஸோ அங்கிருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது பாத்தீங்கன்னா தேர்ஸ்டே நாங்க ரீச் ஆன அன்னைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்காக ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் ரெஸ்டாரண்ட்டுமே இருக்கு. ரெஸ்டாரண்ட் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி பவன் சொல்லிட்டு பேரு. ஸோ ரெஸ்டாரண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஏசி அண்ட் நான் ஏசி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. எங்க உட்கார்ந்தாலுமே நம்மளுக்கு அந்த மழை வியூ சூப்பரா இருந்தது. ஸோ அப்படியே அந்த மழையை பார்த்துக்கிட்டு நாங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டோம். என்ன ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி,
அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் மில்க் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பசங்கெல்லாம் வந்து நூடுல்ஸ். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது ஒரு பியோர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டர் வந்து பேபிகார்ன் ட்ரை ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ஃபுட்டு சூப்பரா இருந்தது, அல்டிமேட் டேஸ்டா இருந்தது. ஸோ வந்து இவர் வந்து பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தாரு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்து அப்படியே இந்த கோயில் மழையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா செம்ம கிளைமேட்டு. கொஞ்சம் ட்ரிசில் ஆகிட்டே தான் இருந்தது 2 நாளுமே, தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே 2 நாளுமே கொஞ்சம் நல்ல ட்ரிசிலாக இருந்தது. வெயிலும் இருந்தது, வெயில் இருந்தாலும் அவ்வளோக்கா தெரியல. ஸோ இது வந்து அடுத்த நாள் ஃப்ரைடே காலையில கோயிலுக்கெல்லாம் வந்து நாங்கள் போயிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ள போன் எல்லாம் அலோடு கிடையாது. ஸோ எந்த போனும் எடுத்துட்டு போக முடியல, அதனால போட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே கிடையாது. கோயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த கடை வீதியை மாத்திரம் நாங்க வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எங்களோட பழனி ட்ரிப் நல்லபடியா முருகனை தரிசிச்சோம். ஸோ கோயிலுக்கு முன்னாடி நின்று ஃபேமிலி பிக் எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பழனியோட மினி vlog முடியுது. அடுத்த இன்ட்ரெஸ்டிங் vlogல உங்களை மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. டுடேஸ் கோட் இஸ் Self-care is how you take your power back. தமிழ் அர்த்தம்: சுய கவனிப்பு என்பது உங்கள் சக்தியை மீண்டும் பெறுவதற்கான வழியாகும். Keep supporting me, be positive and always keep smiling. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Thank you for watching this video. Meet you soon. Bye.